நாள் காவலுக்கு அனுமதி கிடைத்ததை அடுத்து எம்ஆர் விஜயபாஸ்கரிடம் விசாரணை தொடங்கியிருக்கிறது சிபிசிஐடி. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திகேயன் இணைக்கிறார். கார்த்திகேயன், விவரங்கள். கரூரில் முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்த வழக்கில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்திருந்த நிலையில் இன்று சிபிசிஐடி கஸ்டடி கேட்டிருந்த நிலையில் 5 நாள் கேட்டிருந்த நிலையில் 2 நாளுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்தது. தற்போது கரூர் காந்தி கிராமத்தில் உள்ள சின்னப்பா நகரில் உள்ள சிபிசிஐடி போலீஸ் அலுவலகத்தில் விசாரணையை தொடங்கியுள்ளனர். குறிப்பாக கரூர் வாங்கல் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவரின் 22 ஏக்கர் நிலம் கிட்டத்தட்ட 100 கோடி வருமானம் உள்ள அந்த நிலத்தை எம்ஆர் விஜயபாஸ்கர் ஆதரவாளர்கள் மிரட்டி போலி ஆவணங்கள் மூலமாக பத்திரப்பதிவு செய்த வழக்கில் சார் பதிவாளர் கொடுத்த வழக்கில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு கடந்த 16ஆம் தேதி கேரளா மாநிலத்தில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 15 நாள் நீதிமன்ற காவலில் திருச்சி மத்திய சிறையில் அடைத்திருந்தனர். இந்நிலையில் அவர் ஜாமீன் கேட்டும் மற்றும் அந்த சிபிசிஐடி கஸ்டடி கேட்டும் 2 மனுக்கள். நன்றி கார்த்திகேயன், விரிவான விவரங்களுக்கு.